வணக்கம். புதன்கிழமை ஜூன் மாதம் 4ஆம் தேதி, விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். திதி நவமி, வளர்பிறை நவமி, அதன் பிறகு தசமி. யோகம் சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, வாஸ்து நாள். கட்டடம் கட்ட ஆரம்பிப்பதற்கு ஏற்ற வாஸ்து நாள். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் ஏன் பாம்பு கூடவே இருக்குது? பெருமாள் பாம்பு மேலே படுத்திருக்கிறார். சிவபெருமான் பாம்பை கழுத்தில் மாட்டி கொண்டிருக்கிறார். பிள்ளையார பாம்பு இடுப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அம்பிகைக்கு மேலே வந்து கிரீடம் மாதிரி கொடை பிடிக்குது. முருகர் காலடியில் பாம்பு இருக்கு. எல்லா சாமி படத்துலையும் பாம்பு போட்டிருக்காங்களே, அந்த பாம்பு எதை குறிக்கிறது? எல்லா தெய்வமும் பாம்பு வச்சிருக்குமா? கஸ்பா, ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர். எல்லா தெய்வமும் பாம்பு வச்சிருக்குமா? அதாவது இந்த பாம்புன்றது நம்மளுடைய குண்டலினி சக்தியை குறிக்கின்ற ஒரு விஷயம். சிம்பாலிக்காக அது என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய குண்டலினி சக்தி. குண்டலினி சக்திங்கிறது நம்மளுடைய முதுகெலும்பு இருக்குல்ல, என்ன சொல்லுவாங்க, அதை ஸ்பைனல் கார்டு. அந்த ஸ்பைனல் கார்டு முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாம்பு சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கும். அதோட ஷேப்பு பாம்பு மாதிரி இருக்கும். பாம்பு இல்லது. அந்த குண்டலினி சக்தியை நாம் எழுப்ப 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 இறைவன் கிட்ட போயிட்டே இருக்கோம். நம்ம அதை போய் தலையை தொட்டுடுச்சுன்னா கடவுள் தெரிவார். குண்டலினி சக்தியை நாம் எழுப்ப வேண்டும். குண்டலினி சக்தியை யோக நிலையிலே சென்று எழுப்ப வேண்டும். ராஜ யோகம் எனப்படும் யோகா செய்து அதை சிறிது சிறிதாக நம்மளுடைய இடுப்புக்கு பின்பக்கம் கீழே இருக்குது, சின்னதாக எல்லாருக்கும் அது இருக்கும். அதை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னா, அது அந்த ஸ்பைனல் கார்டு வழியாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். 1 2 3 4 5 6வது ஸ்டெப்பு தலைக்கு போயிடும். 6 நிலைகளை குண்டலினி சக்தி கடந்து 6 மூலாதாரங்களை தாண்டி, 6 நிலைகள் 6 மூலாதாரங்கள், இவற்றை தாண்டி அந்த குண்டலினி சக்தி எழுந்து கொண்டே நமது சிரசை தொட்டு விட்டால் சிரசிலே நமக்கு 1000 தாமரை இதழ்களை கொண்ட ஒரு மலர் போன்ற அந்த மகாசக்தி நமதுக்கு அது கண்ணுக்கு தெரியும். அப்பொழுது அமிர்த பிரவாகம் ஏற்படுகிறது. அதுதான் அல்டிமேட்டாக இந்த ராஜ யோகான்னு சொல்லக்கூடிய யோகா பண்ணுறதுல ஃபைனலாக என்னன்னாக்க அது போய் மேலே போய் தொடருது. இதை பற்றி ஒரு ஆங்கிலேயர் சர்பண்ட் பவர் அப்படின்னு புக் எழுதியிருக்கார். ஜான் உட்ராஃப்ன்ற ஆங்கிலேயர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இந்தியாவெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. சென்னையில் தங்குறார். யோகா பயிற்சி மேற்கொள்கிறார். குண்டலினி சக்தியை எழுப்புவதுன்னா என்னது? அது எல்லாருடைய உடலிலும் இருக்கா? எல்லாராலும் அது முடியுமா என்று அவருக்கு சந்தேகம் வருகிறது. அதை பற்றி எல்லாம் பெரிய படித்தவங்க, கொஞ்சம் நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கக்கூடிய மகான்கள் அவங்களெல்லாம் சந்தித்து அதை பற்றியெல்லாம் கேட்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பிற்காலத்தில் அவர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் லண்டனில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அங்கே பார்த்தா அவர் மேலே பறக்கிறாரு. கீழே அவருடைய உடம்பு உட்காண்டிருக்கு. ஜான் உட்ராஃப் அவர் வீட்டில் மொட்டை மாடியில் உட்காண்டிருக்காருங்க லண்டனில். அதை அவர் மேலேருந்து பார்க்குறாரு. அவர் ஆத்மா மேலே போயிடுச்சு. மேலேருந்து பார்க்குறாரு. கீழே நடக்கிறதெல்லாம், தெருவெல்லாம் தெரியுது, வீடோட டாப்பெல்லாம் தெரியுது, பக்கத்து வீட்டு மொட்டை மாடியெல்லாம் தெரியுது. எங்கேயோ மேலேருந்து அதை பார்க்குறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் அவர் சொல்கிறார். அவர் அந்த குண்டலினி சக்தியை பற்றி முழுக்க ரிசர்ச் பண்ணி சர்பண்ட் பவர், நல்லா நோட் பண்ணிங்க. சர்பண்ட்னா பாம்பு, SARPENT, சர்பண்ட் பவர், POWER, சர்பண்ட் பவர்னு ஒரு புக்கு இருக்குது. இது ஒரு ஆங்கில நூல். அதில் இந்த குண்டலினி சக்தியை எழுப்பது பற்றி, அது ஏன் அதை சர்பண்ட்னு சொல்கிறாங்க, அது ஏன் பாம்புன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் அவர் சொல்கிறார். அந்த குண்டலினி சக்தி என்னும் பாம்பைத்தான் கடவுளுடைய
படங்களிலே வரைந்திருக்கிறார்கள். நிஜமாவே பாம்பு எடுத்து ஒரு கழுத்தில் மாட்டிக்கிட்டு அது புசு புசுன்னு மேலே காற்று விடுதுன்ற மாதிரிலாம் ஒரு நமக்கு புரியறதுக்காக அந்த மாதிரி படம் போட்டிருக்காங்க. பாம்பு மேலே ஏறி படுத்துக்கிட்டு இருக்கார் பெருமாள் அப்படின்னா அந்த குண்டலினி சக்தியை அவர் தான் அடக்கி ஆடுறாருன்னு அர்த்தம். எல்லா உயிரினக்கிட்டையும் அந்த குண்டலினி சக்தி இருக்குது. அந்த குண்டலினி சக்தியை ஜெயிச்சுட்டா மேலே போனோம்னா நமக்கு சகசர தளம் இன்னும் 6வது நிலையை நாம் அடைவோம். 6 ஆதாரங்களை தாண்டி சென்று வந்தால் அந்த 6 ஆதாரங்களை நீ தாண்டி வந்துட்டானே எங்கிட்ட வரலாம் அப்படின்னு கடவுள் நமக்கு சொல்கிறது தான் பாம்பு. அவர் பாம்போடு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு காரணம் அதுதான். இது சிம்பாலிக்காக பாம்புன்றதை போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. எந்தெந்த தெய்வங்களுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபட வேண்டும், அதன் சிறப்பு என்ன? கிட்டு, செந்தில், நல்லாத்தங்குடி, மயிலாடுதுறை. மாவிளக்குன்றது பொதுவாக எல்லாருமே அவங்கவுங்க குல தெய்வத்துக்கு போடுவாங்க. மாவிளக்கு ஏற்றுறது வேண்டிக்கிட்டும் பண்ணுவாங்க. வீட்டில் மாவிளக்கு போடுவாங்க. புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு மாவிளக்கு போடுற வழக்கம். ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலுக்கெல்லாம் வேண்டிட்டு அங்கே மாவிளக்கு ஏற்றுவாங்க. அதில் அரிசி, வெல்லம், நெய் எல்லாம் போட்டு அரிசியை கொஞ்சம் நைஸாக ரவை மாதிரி உடச்சிட்டு கொஞ்சம் வெல்லத்தை போட்டு நெய் ஊற்றி அதை பிசைவாங்க. பிசைஞ்சு அதில் விளக்கு போடுவாங்க. அதை விளக்கு ஷேப்பில் பண்ணி அதில் திரி போட்டு அதில் விளக்கு ஏற்றுவாங்க. அதுதான் மாவிளக்கு அப்படின்னு சொல்கிறது. மாவில் விளக்கு போடுறது மாவிளக்கு. மாவை விளக்கு ஷேப்பில் பண்ணி அதில் நடுவில் திரி போட்டு விளக்கு போடுறது தான் மாவிளக்கு போடுறதுன்னு பேர். அது அந்த ஃபேமிலியில் வழக்கம் இருந்தால் தான் பண்ணணும். எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் அந்த வழக்கம் இருந்தது, உங்கள் பாட்டி தாத்தாலாம் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. சில விஷயங்கள்லாம் ஃபேமிலியில் இருந்தது விட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அதை ஆரம்பித்து கண்டினியூ பண்ணலாம். உங்கள் குடும்பத்தில் அதெல்லாம் வழக்கமே இல்லை அப்படின்னா விட்டுருங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். சில வழிபாடுகள் ஒரு சில குடும்பங்களுக்கு தான் உண்டு. புரட்டாசி மாதம் மாவிளக்கு போடுறதுங்கிறது நிறைய பேர் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் கிடையாது, நான் பார்த்துருக்கேன். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு மாவிளக்கு போகிறதும் நான் நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கேன். திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கிறவங்கலாம் ஆடி மாதத்தில் கோமதி அம்மனுக்கு போய் மாவிளக்கு போடுவாங்க. கோமதி அம்மன்கிறது சங்கரங்கோவில் அம்மன். திருநெல்வேலியிலேருந்து 1 மணி நேரம் ஜேர்னி சங்கரங்கோவில். இந்த சங்கரங்கோவிலில் அம்பாள் கோமதி ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோமதி அம்மனுடைய புத்து மண் எடுத்து வீட்டில் வச்சுப்பாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அதில் ஒரு சிட்டிகை போட்டால் போகிறோம், உடம்பு சரியாயிடும். புத்து மண் ரொம்ப விசேஷமான பிரசாதம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அந்த கோயிலுக்கு போய் பாட்டு பாடியிருக்கார். கோயிலாக போய் பாடுறதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். எல்லா தெய்வத்து மேலேயும் பாட்டு பாடியிருக்கார். மெயினாக தேசபக்தி பாடல்கள் தான் அதிகம். ஆனால் கோமதி அம்மனுடைய சிறப்பு பற்றி ஒரு பாடலை மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரே பாடியிருக்கார். அந்த கோவிலிலே அதை பெயிண்ட் பண்ணி அதை போர்டில் வச்சுருக்காங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடிய பாடல் கோமதி அம்மன் மீது அப்படின்னு அங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு மகிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக அந்த கோமதி அம்மன் கருதப்படுகிறாள். கோமதி அம்மன் கோவிலிலே மாவிளக்கு போடும் வழக்கம் உண்டு. அங்கே ஆடி தபசு என்பது மிகச் சிறப்பாக செய்வார்கள். ஆடி மாதத்திலே அம்மனே தபசு இருந்து சிவனை அடைந்ததாக ஐதீகம். அதற்காக ஒரு ஆடி தபசு விழா என்பது அங்கே 21 நாள் ஃபங்க்ஷன் நடக்கும். அதில் 12 நாள் ரொம்ப முக்கியமான நாட்கள். அதுக்கு உபயதாரராக வரத்துக்கு எல்லாரும் நானின்னு போட்டுக்கிட்டு வருவாங்க. லட்சக்கணக்கில் சிறப்படும். அந்த கோவிலில் தான் சிவனும் விஷ்ணுவும் ஒரே விக்கிரகத்தில் பார்க்க முடியும். பாதி சிவன் பாதி விஷ்ணு ஒரே விக்கிரகத்திலே. எப்படி ஆணும் பெண்ணுமாக அர்த்தநாரீஸ்வரராக திருச்செங்கோடில் பார்க்குறேன் இல்லையா? ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் அம்பாள், 2 பேரும் சேர்ந்தது தான் அர்த்தநாரீஸ்வரர். அது திருச்செங்கோடு. அதே மாதிரியே சங்கரங்கோவிலில் ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் விஷ்ணு. சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தது சங்கரநாராயணன். அது சங்கரங்கோவில். ஊர் பேர் சங்கரங்கோவில். மதுரையிலேருந்தும் போகலாம், ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக போகலாம், திருநெல்வேலியிலேருந்தும் வரலாம். 2 இடத்துலேருந்து அதுக்கு ரோடு ஆக்சஸ் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக போய் சங்கரங்கோயிலுக்கு போகலாம், திருநெல்வேலியிலேருந்து சங்கரங்கோயிலுக்கு போகலாம். சங்கரங்கோயிலுக்கு முடிஞ்சப்போ போயிட்டு வாங்க. அந்த கோமதி அம்மன் எதிர ஒரு சக்கரம் இருக்குது உள்ள. அந்த இடத்த இப்போ மூடி இருக்காங்க. முன்னால் அதில் உட்கார்றதுக்கு எல்லோரும் க்யூவில் நிற்பாங்க. ஒருத்தராக இப்போ 2 நிமிஷம் ஆயிடுத்து, எழுந்துருங்க அப்படிம்பார் ஒருத்தர். அடுத்தவர் உட்காருவாருங்க. அந்த சக்கரத்து மேலே உட்காந்து அம்மனை வேண்டிட்டா நடக்குன்றது ஒரு ஐதீகம். உள்ளுக்குள்ளே இருக்குது, பூமிக்கு அடியில் ஆழத்தில் ஒரு யந்திரம் இருக்குது. அந்த இடத்துல மேலே ஓட்டையாக இருக்கும். அங்கே போய் உட்காந்துக்கோங்க. அந்த யந்திரத்து மேலே உட்காந்து அந்த அம்பிகை பிரார்த்தனை செய்து வேண்டிட்டால், துதித்தால்
நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். அது ரொம்ப கூட்டம் வந்து அந்த இடத்துல நெரிசல் அதுக்கிட்டால அதையே அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மேலே ஒரு பொட்டி மாதிரி வச்சு மூடிட்டாங்க. இப்போ மறுபடியும் அதை அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அலோவ் பண்ணால் நல்லாயிருக்கும், மறுபடியும் போயிட்டு வரலாம். ஏன்னா நீங்கள் மாவிளக்கை பற்றி கேட்டோடனே எனக்கு கோமதி அம்மனுக்கு மாவிளக்கு போகிறது தான் ஞாபகம் வந்தது. வழிகாட்டி ஜோதிடருக்கு செந்தூர் முருகன் 120 வயது வரை உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிறேன். எனக்கு 120 வயசு வரைக்கும் இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறாருப்பா ஒருத்தர். 120 இயர்ஸா கடவுள் அருள் பண்ணால் இருக்க முடியும். பட் என்ன தெரியுமா, ரொம்ப வயசு இருந்தால் அடுத்த தலைமுறை போகிறதெல்லாம் பார்க்குற அது ஒரு கொடுமை வரும். அதனால தான் எல்லோரும் அந்த காலத்தில் 70 வயசானாலே அப்படியே போயிடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை நம்ம கண்ணு முன்னால் இறக்கிறத பார்க்குறது ஒரு பனிஷ்மெண்ட். அது வரக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த 120 யாரும் இருக்க விரும்பலை. மணியம் சேகர், பொதுவாக இரட்டை குழந்தைகளில் ஒன்று வளர்ந்து கல்யாணமாகியும் ஒருவர் இறந்து விடுகிறார்கள் என்ற பொது கருத்தும் உள்ளது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரெட்டையில் 2 பேரும் கல்யாணம் 2 பேரும் நல்லா இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் எங்கேயோ ரேராக சில விஷயத்தை மாத்திரம் எடுத்திருக்கீங்க. 62 வயதான என் அனுபவத்திலும் இவருக்கு 62 வயசான். அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு. அப்படித்தான் நடக்கிறது. உங்கள் அனுபவம் எப்படி? 2 பேரும் நீண்ட நாள் வாழ்ந்ததாக ஜோதிடத்தில் பரிகாரம் உண்டா? இப்படி இருந்தால் ஜிடிவி மூலம் அதை தெரியப்படுத்துவோம். சார், ரெட்டையில் ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் நல்லா இருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து தவறான கருத்து சார். அப்படி இல்லை. அது 2 பேருமே நல்லா இருப்பாங்க, 2 பேரும் நிறைய வருஷம் இருப்பாங்க. இவரே என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் நல்லா இருக்காங்க கல்யாணம் ஆகி இன்னொருத்தர் இறந்துட்டாரு, ஏன் ரெட்டையில் ஒருத்தர் இருக்காங்க ஒருத்தர் நல்லா இருக்காங்க ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆகுது, ஜோதிட ரீதியாக அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு ரெட்டையில் வந்து 2 பேரும் நல்லா இருந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். மேஷ ராசிக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 4க்குடைய சந்திரன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் நன்மை. 7க்குடைய சுக்கிரன் ராசியிலே இருப்பதால் நன்மை. 2, 7க்குடைய சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறது. ராசி அதிபதி 4ஆம் இடமான கடகத்திலே சென்று அங்கே நீச்சமடைந்து விட்டது. ராசி அதிபதி நீச்சம், ஆனால் ராசியில் சுக்கிரன். வெறும் ராசி அதிபதி நீச்சம்னா ஆரோக்கியம் பத்திரமா பார்த்துங்கன்னு சொல்லுவோம். ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் வராது. மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். ஏராளமான நற்செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள மேஷ ராசினருக்கெல்லாம் அலுவலகத்திலே புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இது மிக மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்கள் இன்று நல்ல செய்திகளை கேட்டு மகிழ்வார்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல விஷயங்களெல்லாம் இப்பொழுது நடைபெறும். எனவே ரிஷப ராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். இன்று முருகன் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாகவே இது ஒரு நல்ல நாள். முருகனை வழிபட்டால் இன்னும் நல்ல நாளாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் குரு சேர்க்கை. ராசிக்கு 2ஆம் இடத்தில் 2க்குடைய புதன் ஆட்சியாகவும் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே வியாழ பகவான் அமர்ந்து கொண்டு அனுகிரகம் செய்கிறார். 2ல் குரு அப்படின்னா பேச்சு நல்லா இருக்குன்னு அர்த்தம். யாராவது ரொம்ப நல்லா பேசினா அவனுக்கு என்னப்பா 2ல் குரு அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு பொதுவாக மக்கள் வழக்கில் அவங்க ஜாதகம்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு குரு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. யாராவது ரொம்ப பிரமாதமான ஒரு பேச்சாளராக இருக்கா, இல்லை ரொம்ப பிரமாதமாக பாட்டு பாடுறாரு, அப்படியே அந்த சபையே மயங்கி போய் உட்காந்து கேட்குது அவருடைய பாட்டை இல்லை பேச்சை கேட்குது அப்படின்னா 2ல் குரு. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் பாட முடியுமா, இந்த மாதிரிலாம் பேச முடியுமா அப்படிம்பாங்க. அந்த 2ல் குருன்றது வந்து பேச்சு வழக்கில் எல்லாருமே யூஸ் பண்ணுற அது ஒரு ஜோதிட பழமொழி மாதிரி ஆயிடுத்தது. 2ல் குரு இருக்கிறவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் அப்படிம்பாங்க. இப்போ நிஜமாகவே 2ல் குரு, நிஜமாகவே 2 கூடவன் 2ல் ஆட்சி. அதனால் நீங்கள் பேச்சாலே எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. நீங்கள் பேசினா எல்லாமே சக்ஸஸ் ஆகும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். அது தனஸ்தானம். எனவே பொருளாதார வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி ராசியிலே வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 7, 10 ஆகிய 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. புதனோடு குரு இணைந்து விட்டது. 2ம் ஒன்னா சேர்ந்துட்டு.
7ஆம் இடத்தை புதனும் பார்க்கிறது, குருவும் பார்க்கிறது. எனவே திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. வியாழ நோக்கம் வந்துவிட்டது. வெகு விரைவிலேயே உங்களுடைய திருமணத்திற்கு தேதி முடிவு செய்யப்படும். மேரேஜ் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த தேதியில் திருமணம் என்று முடிவு செய்து விடுவார்கள். அவ்வளவு வேகமாக வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசியினருக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக திடீரென ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது கூடுதல் பொறுப்புகளை உங்களிடம் வழங்குவார்கள். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற முக்கியத்துவம் அதிகரிக்கும். யூ வில் கெட் மோர் இம்பார்ட்டன்ஸ். உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாகும். மரியாதை ரொம்ப ஜாஸ்தியாகும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறது. அது ஒரு நன்மை. செவ்வாய் பலகீனமாக இருக்கிறதே பரவாயில்ல, இருந்தாலும் அது தீமை செய்யாதுல்ல. எப்படி இருந்தாலும் கடகத்துக்கு செவ்வாய் நன்மை தான் பண்ணும். கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் கம்மியாக நன்மை பண்ணும், அவ்வளோதானே. பரவாயில்ல, பண்ணிட்டு போட்டு. நன்மை தானே பண்ணும், தீமை பண்ணாதே. குறைவாக செய்யலாம் நன்மைகளை. எனவே இது ஒரு சிறப்பான நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக நன்மைகள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரன் இருப்பதால் கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், உணவுத்துறை சம்பந்தமான தொழில், உணவு கேட்ரிங், உணவு சம்பந்தமான தொழில், அழகு பொருட்கள், சேலைகள், ஆடை அணிகலன்கள், வண்ண 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 நிறங்களான ஆடைகள், ஆடை ஆபரணம், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், பிளாட்டினம் போன்ற நகைகள், எனிதிங் தட் இஸ் பியூட்டிஃபுல், அது எல்லாமே சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் வருது. அழகு என்பது சுக்கிரனுக்குரியது. அழகு, எல்லா விதமான அழகுமே சுக்கிரன் இருந்தால் தான் வரும். சுக்கிரனுக்கும் அழகுன்ற சொல்லுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. அழகு பொருட்களை விற்பனை செய்கின்ற கடகராசியினருக்கெல்லாம் இன்றைய நாள் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் வெகு அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 12 குடையவன் ராசியிலே வந்தால் செலவு தான் கொடுப்பான், ஒன்றும் பெருசாக நல்லது பண்ணாது சந்திரன். ஏதாவது செலவு வரும், தேவையே இல்லாமல் ஏதாவது ஒரு செலவை நீங்களாவே இழுத்து விடுவீங்க. மாட்ட டிவி தாராளமாக ஓடிட்டுருக்கும், அதில் என்னமோ ஒரு இடத்துல இப்படி கோடு கோடாக வருது, அது என்னன்னு பார்க்கலாம் சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு அதை செக் பண்ண சொல்லிங்க. அவர் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணும்போது, சார் அதில் ஒரு சின்ன சிப்பு போயிடுது சார், பிக்சர் டியூப் பக்கத்தில் ஒரு சிப்பு இருக்கு, சிப்பு போயிடுச்சு. சிப்புன்னு உட்காரணும், நமக்கு தெரியாது டெக்னிக்கலாக. அதை மாற்றணும் சார். அது நீங்கள் கம்பெனியில் வாங்கினீங்கன்னா 8500 ரூபா ஆகும் சார். நான் வேணா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் 5000 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வரேன் சார், டூப்ளிகேட்டு 5000 ரூபா கொடுங்க சார். ஏதுரா இது வம்பா போச்சு, இவனை தேவையில்லாமல் இவனை கூப்பிட்டுட்டு சும்மா இருக்கிற சங்கா ஊதிக்கு எடுத்தானான்ற மாதிரி இவன் புதுசாக 5000 ரூபாய்க்கு செலவு வைக்கிறானே அப்படின்னு பயந்து போய் உட்காந்துருப்பீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்றைக்கி பண்ணாதீங்க. இன்றைக்கி ஏதோ ரிப்பேர் ஒர்க்குக்கெல்லாம் இழுத்து விட்டுக்காதீங்க, செலவு எக்கச்சக்கமாகிடும். ஆனால் சந்தோஷமாக இருப்பீர்கள். இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள். இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே குருவோடு இணைந்து அங்கே ஆட்சி பலமும் பெற்றிருப்பதால் யோகம். அஷ்டமாதிபதி நீச்சம் பெற்றதால் யோகம். எனவே கிரகங்கள் பெரும்பாலும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். பணம் கொடுத்த இடத்திலிருந்து திரும்ப வரும். யார்கிட்ட பணம் கொடுத்துட்டு ஐயோ இது வருமா தெரியலையே, வரலன்னா கேட்கக்கூட முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆளாச்சே, என்ன பண்ணலாம், பணம் வந்துருமா, அவராகவே தந்துருவாரா, இல்லை போய் கேட்கணுமா, மிரட்டணுமா, சண்டை போடணுமா, இல்லை அழணுமா, காலில் ஓடணுமா, என்ன பண்ணால் பணம் வரும் அப்படின்னு யோசனை அப்படி பார்த்தா கொண்டு பணத்தை கொடுத்துட்டு போயிடாது. ஒன்றும் பண்ண வேண்டாம், பணத்தை வாங்கி வச்சுருங்க. இனிமேல் கொடுக்காதீங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம். பண பரிவர்த்தனை சீராகும். இனி சற்று எச்சரிக்கையாக இருக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே தனியாக அமர்ந்து கொண்டு அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது மிக சிறப்பான யோகம். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. ராசி அதிபதி 7இல், 7 குடையவன் 10இல்.
எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும் துலாமிற்கு இன்றைய தினம். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். முக்கியமான 2 சுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திற்கு சென்று விட்டன. ஒன்று புதன், மற்றொன்று குரு. எனினும் உங்கள் ராசி அதிபதியும் நீச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி நீச்சம், 2 சுப கிரகங்கள் மறைவு. அதனால செலவுகள் அதிகமாக ஏற்படும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். 2ஆம் இடமான தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதியாகிய குரு பார்க்கிறது. தனஸ்தானாதிபதி தனகாரகன் எல்லாமே குரு தான். உங்களுக்கு குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணம் நிறைய வரும். ஆனால் ஒரு புறம் பணம் வந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் செலவாயிட்டே இருக்கும். அதுதான் இன்னைக்கு ப்ராப்ளம். நிறைய பணம் வருதே அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்தா பின்னாலே செலவு வந்துருக்கும். வரவும் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கு இதுதான் முக்கியமான பலன். அதிக வரவு, அதிக செலவு. அதனால் வரவு வரும்போது டக்குன்னு அதை எடுத்து உஷார்படுத்திடணும். அந்த பணத்தை செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐயோ எல்லா பணமும் தீர்ந்துடுத்தே அப்படின்னு அப்புறமா வருத்தப்படக்கூடாது. முதல்ல அதை கரெக்டாக எடுத்து பத்திரப்படுத்த வேண்டும். பணத்தை பத்திரப்படுத்துங்கள். சேமிப்பிலே ஒரு பகுதியை செலுத்துங்கள். எல்லா பணத்தையும் செலவு பண்ணிடாதீங்க. நிறைய பணம் வரும், எடுத்து சேர்த்து வை. டோன்ட் ஸ்பெண்ட் மணி டுடே, ஒன்லி சேவிங்ஸ். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 12 குடைவன் 8ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம். ராசி அதிபதியும் 7-10 குடைவனும் 7ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய நன்மை. புதன் குரு சேர்க்கை 7, ரெண்டுமே நல்ல கிரகம், ரெண்டுமே நல்ல பண்ணும் தனுசுக்கு. புதன் 7-10 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதி. குரு ராசி 4 2த்துக்கு அதிபதி. அப்போ 1, 4, 7, 10 4 வீடுகளுக்கு அதிபதி யாரு? குரு புதன். அந்த குரு புதன் ஒன்னா சேர்ந்துருச்சு 7. அங்கேருந்து 2 பார்க்குது. அப்படியே சுப பார்வையாக குருவும் புதனும் ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றன. எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். நீங்க இப்ப எது பண்ணாலும் அது வெற்றி. நீங்கள் எதை துவங்கினாலும் அதை நன்றாக முடிப்பீர்கள். எந்த முயற்சியில் இறங்கினாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் சம்பந்தமான புதிய முயற்சிகளிலே இறங்கலாம். குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போயிடும். எல்லாம் சரியாயிடும். சண்டை சச்சரவு எதா இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ சமாதானமாக எல்லாம் வெள்ளை கொடி காட்டுவாங்க. அடிச்சுக்கிட்டவங்கலாம் வெள்ளை கொடி காட்டுவாங்க. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எல்லாரும் யூனிட்டியாக இருப்பாங்க, யுனைட்டடாக இருப்பாங்க. ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும். அப்பாடா, நம்ம ஃபேமிலியில் எல்லாம் சண்டை போடாமல் ஒத்துமையாக இருக்குங்களா, அது போகிறோம் அப்படின்னு நினச்சிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதால் மன அமைதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. உயர் பதவி கிடைக்கும். உயர் பதவி அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பதவி கிடைக்கும். ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் குடியிருக்கிற ஃப்ளாட்டில் ஒரு அசோசியேஷன் இருக்குமே, அதில் ட்ரெஷரர் போஸ்ட் கொடுப்பான். அந்த அக்கௌண்ட்டெல்லாம் பார்த்து பேங்க்லேருந்து பணம்லாம் எடுத்து எல்லாம் பண்ணும். ஏதோ ஒரு பதவி உங்களுக்கு, ஒரு பேருக்கு ஒரு பதவி கிடைக்கும். எல்லாருக்கும் பதவி கிடைக்கும். பெரிய யோக ஜாதகமாக இருந்தால் பெரிய பெரிய பதவிகள்லாம் கிடைக்கும். நீங்கள் என்னவா இருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னால் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கிறத பொறுத்து சின்ன பதவியாக பெரிய பதவியாங்கிறது தான் வித்தியாசமே ஒழிய பதவி கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா பசங்க நல்லா இருப்பாங்க. பசங்களால் உங்களுக்கு பெருமை. பிள்ளைகள் வளர்ச்சி அடைவார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கு பதவி கிடைக்கும். பிள்ளைகள் புகழ் பெறுவார்கள். பிள்ளைகளால் நீங்கள் புகழடைவீர்கள். உங்களை பெருமைப்படுத்துவார்கள் பிள்ளைகள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவர் சொன்னாரே, அந்த குறள் இப்பொழுது உங்களுக்கு பொருந்தும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். வேலைகளை எதையும் ஸ்டாப் பண்ண வேண்டாம், எதையும் நிப்பாட்டாதீங்க. வேலையெல்லாம் நடக்கட்டும், நல்ல வேலையெல்லாம் பண்ணுங்க. ஆனால் பேசும்போது ஜாகிரதையாக பேசுங்க. அக்கம் பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்து பேசணும். பகலில் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரியில் அது கூட பேசக்கூடாது. நீங்கள் யாரையாவது பற்றி ஒரு தமாஷுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சிங்கன்னா அது சீரியஸாக போய்டும். கடைசியில் நீங்கள் தமாஷ் பண்ணதை அவங்க சீரியஸாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இடையில இருக்கிறவங்க போய் அதை வத்தி வச்சுருவாங்க. நேற்று வந்த பையன் உங்களை பற்றி என்ன பேசுகிறான்னு தெரியுமா,
நீங்களாம் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே, நானாக தான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி அவங்கள போய் உசு பற்றி குயின்னு ஏற்றி ஸ்க்ரூ ஏற்றி விட்டு வந்துடுவான். அப்படியா சொன்னா, என்னை பற்றி சொன்னானா அப்படின்னு உடனே அவங்க அப்படியே கொதிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால யாரை பற்றியும் நீங்கள் தப்பான கமெண்ட் எதுவுமே பேசக்கூடாது. யாரை பற்றியுமே நீங்கள் பேச வேண்டாம், தப்பாகவும் பேச வேண்டாம், ரைட்டாகவும் பேச வேண்டாம். டோன்ட் டாக் அபவுட் அதர்ஸ். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு அட்வைஸ். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 2 சுக்கிரன், 6 2க்கு போயிடுச்சு. வீடு கொடுத்தவன் நீச்சம். 6 3 இருக்கிறது, 8 2ஆம் இடத்துல இருக்கிறது. ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இல்லை. 6 8 வலுவாக இல்லை. அதனால் மீன ராசிக்கு யோகம். 4ஆம் இடத்திலே புதன் குரு சேர்க்கை, அதனால் மீன ராசிக்கு யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாடாக மீன ராசிக்கு விளங்குகிறது. மீன ராசியிலே உள்ள மாணவ மாணவியர் நன்றாக படிப்பார்கள். கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேல் படிப்பு படிப்பதற்கு இப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும். அட்மிஷன் கிடைத்துவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வருவாங்க. முதல்ல 95% அண்ட் அபோவ். முதல்ல 99% வாங்கினவங்க, அப்புறம் 98%, அப்புறம் 97% அப்படியே கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறமா 80 அண்ட் பிலோ 80 எல்லாம் கொடுத்துருவாங்க. 80 அண்ட் பிலோலாம் கடைசியில் வரும். மிச்சம் இருக்கிற சீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை வச்சுட்டு அப்புறமா கொடுப்பாங்க. 80%, 78%க்கெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். எப்படியும் கிடச்சிரும், சீட்டு கிடைக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எந்த காலேஜில் படித்தாலும் வெளியே வந்த உடனே என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு பிகாம் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. இந்த காலேஜில் படித்தேன், பிகாமில் 6 பிரிவு இருக்குது, அதில் எந்த பிரிவு படித்தேன்னு யாரும் கேட்க போகல. வெளியில் படிச்சுட்டு வந்த பிறகு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் மதிப்பு. அட்மிஷனுக்கு போகும்போது தான் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. எனவே இப்பொழுது மேல் படிப்பு படிப்பதற்கு மீனராசி மாணவ மாணவியருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. நன்றாக இருக்கும். எதிர்காலம் நன்றாக இருக்கும். சொந்த வீடு வாங்கலாம். வீடு மனை போன்ற அசையா சொத்துக்களை வாங்குவதும் விற்பனை செய்வதும் இப்பொழுது சுலபமாக நடைபெறும். அதற்கான வாய்ப்பு இப்பொழுது கைகூடி வரும். நல்ல நேரம், நல்ல நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான நல்ல நாளாக மீனராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.